வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் ஊடல் உவகை என்ற அதிகாரத்தில் உள்ள 6வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் ஊடல் உவகை. குறள் 1326. உணலினும் உண்டது அறலினிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. உணலினும் உண்டது அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். உண்பதை விட முன்னுண்ட உணவு செரிப்பது இன்பமானது. அதுபோல் காமத்தில் கூடுவதை விட ஊடுதல் இன்பமானது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பொருந்தி இருக்கும்போது இந்த உடலும் உயிரும் பிணக்கின்றி இருக்கும். அது நமக்கு இன்பம் தருவதாக அமையும். அதுபோல் நாம் இறைவனிடம் பொருந்தி இருக்கும்போது உணவாக அமுத மழை நீர் நமக்குள் சுரக்கும். உண்ணாமல் உண்ணக்கூடிய அந்த உணவை அனுபவித்தல் இனிதாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பொருந்தி இருக்கும்போது இந்த உடலும் உயிரும் பிணக்கின்றி இருக்கும். அது நமக்கு இன்பம் தருவதாக அமையும். அதுபோல் நாம் இறைவனிடம் பொருந்தி இருக்கும்போது உணவாக அமுத மழை நீர் நமக்குள் சுரக்கும். உண்ணாமல் உண்ணக்கூடிய அந்த உணவை அனுபவித்தல் இனிதாகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.